ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான ஜாக் அண்ட் தில் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ரிச்சான ஒரு பிசினஸ் மேனை காட்டுறாங்க. இவர் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இவருக்கு வீடுன்னு ஒன்று இருக்கு. அதுல அவருக்காக மனைவி அப்படிங்கிறவங்க காத்திருப்பாங்க அப்படின்றது கவலைப்படாம தன்னுடைய வேலையிலே முனைப்போடு இருக்காரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா இவருடைய மேரேஜ் லைஃப் ஃபாலோ ஆகிட்டு இருக்க ஒரு சூழல்ல செரியா அந்த டாப் மாதிரி தன் ஒய்ஃப் மேல சந்தேகப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஜாக் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் அப்பாயின்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஸ்கிரிப்டே பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கும். டைரக்டர் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் போறதுக்கு ரெடியாவே இல்லாத ஒரு சூழல்ல ஷூட்டிங் போன மாதிரி இருந்தா எப்படி ரஷ் பண்ணி முடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அது நிறைய சீக்வன்சஸ்ல தெரியுது. டப்பிங்ல சிங்க் இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய இடங்களை பார்க்க முடியுது. சோனல் பாத்தீங்கன்னா அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அவங்களோட ரோலுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். மத்தவங்க எல்லாருமே ஒரு அமெச்சூரான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அர்பாஸ் கானுடைய அந்த ரோல் பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். பெருசா எந்த கேரக்டருமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. டெக்னிக்கலி இது ஒரு டீசென்டான ஒரு படம் தான். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அழகான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜாக் அண்ட் தில் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.